இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, ஒரு நபரின் வருமானம் 10% அதிகரிக்கப்பட்டு பிறகு 10% குறைக்கப்படுகிறது எனில் அவருடைய வருமானத்தில் ஏற்படும் மாற்றம் என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இந்த சம்மு 8th ஸ்டாண்டர்ட் புக்ல உள்ள சம்மு. இது ரிப்பீட்டடா நிறைய இடம் நம்ம டிஎன்பிசியில் கேட்டிருக்காங்க. இந்த மாடலையும் கொஸ்டின்ஸ் கொஞ்சம் கேட்டிருக்காங்க. 2% கொடுத்தாலே என்ன ஃபார்முலா யூஸ் பண்ணணும்னா, எக்ஸ் பிளஸ் ஒய் பிளஸ் எக்ஸ் இன்ட்டு ஒய் பை 100. அதிகரிச்சிச்சு அப்படின்னா பிளஸ்ன்னு எடுத்துக்கணும், குறைஞ்சிச்சு அப்படின்னா மைனஸ்ன்னு எடுத்துக்கணும். அப்போ இங்கே என்ன வரும்னு பாருங்களேன். ஃபர்ஸ்ட் 10% அதிகரிக்கிறாங்க. அப்போ 10 மைனஸ் 10 பிளஸ் 10 இன்ட்டு மைனஸ் 10 பை 100. 10 மைனஸ் 10 கேன்சல் ஆயிரும். இதில் 2 0 கேன்சல் ஆயிரும். அப்போ கடைசி ஆன்சர் வந்து -1% அப்படின்னு சொல்லி வரும். இது வந்து என்ன அர்த்தம் அப்படின்னா, 1% குறைவு. நெகட்டிவ் வந்துச்சுன்னா ஆன்சர் குறைவுன்னு எடுத்துக்கணும். ஏ ஆப்ஷன் வந்து நமக்கு கரெக்டாக வரும்.